கும்பம் ராசிக்காரர்கள் மற்றும் அனைவரும் அருமையான முறையில் நமது சேனலுக்கு பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றி கலந்த வணக்கங்கள். சூரியன் தனுசு ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மகரத்திற்கு சென்று ஜனவரி 15 2024 முதல் பிப்ரவரி 12 2024 வரை மகரம் ராசியில் ஜீவனஸ்தானத்தில் பயணிப்பார். கிட்டத்தட்ட 29 நாட்கள் மகரத்திலிருப்பார். ஆதவன் கதிரவன் பருதி மார்த்தாண்டன் அனலு என்றெல்லாம் சூரியனை அழைக்கப்படுகிறது. ஆத்ம பலத்தை தரக்கூடியவராக அமைந்திருக்கக்கூடிய சூரிய பகவானின் பெயர்ச்சி காரணமாக கும்பம் ராசிக்காரர்களுக்கு பெருங்கொண்ட அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கக்கூடிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமையப்போகிறது என்று ஆராய்ந்து பார்ப்போம். கும்பம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் அவ்வளவு சகாயமானவராக பார்க்க முடியாது. ஆனால் அதே சமயம் முதன்மை கிரகமாகவும் உஷ்ணக்கிரகமாகவும் இருக்கிறார். அவருடைய அமைப்பு என்பது கருத்தில் கொள்ள வேண்டிய ஒன்றாக கருதப்படுகிறது. கும்பம் ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானமாகிய ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து விரயஸ்தானத்தில் நுழைவதால் சில விரய செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் அந்த விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்பு நிறைந்த ஒரு தருணமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் சூரியன் தன்னுடைய 7ஆம் பார்வையால் ராசிக்கு 6ஆம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தை மிகவும் வலுவாக பார்வையிடுகிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கும்பம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது. முதன்மை ஒளி பொருந்திய ஒளியின் ஊற்றாக தந்தை கிரகமாக உயிர்கிரகமாக இருக்கக்கூடிய கிரகம் சூரியன். சூரிய பகவான் 9 கிரகங்களுக்கும் முதன்மை கிரகம். ஜோதிடத்தில் சூரியன் 9 கிரகங்களின் அரசனாக ராஜாவாக கருதப்படுகிறார். சூரியன் தன்னுடைய வீட்டை அதாவது ராசியை மாற்றும்போதுதான் தமிழ் மாதம் பிறக்கிறது. சூரியன் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நல்ல நிலையிலிருந்தால்தான் உங்களுக்கு கௌரவம் பெயர் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு செல்வம் கிடைக்கும். அரசு வேலையில் அரசியலில் ஜொலிக்கக்கூடிய அமைப்பு சூரியனால் மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த சூரியனின் ஒளி இல்லை என்றால் இந்த பூவுலகில் எந்த ஜீவராசிகளும் உயிர் வாழ முடியாது. அதே நேரத்தில் இந்த சூரிய ஒளி 24 மணி நேரமும் பூமியை அபரிவிதமாக தாக்கினால் எந்த உயிரினங்களும் வாழவே முடியாது, எல்லாம் எரிந்து பஸ்பமாகிவிடும். சூரியன் கெட்டிருந்தால் சுயமாக முடிவு எடுப்பதற்கு கூட உங்களால் இயலாது. சூரியன் ஆண் வாரிசுகளை தலைப்பிள்ளைகளாக கொடுக்க வல்லவர். சூரியன் பகவான் பலமாக இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி வலுவாக இருக்கும். இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டங்களில் எவையெல்லாம் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடியதாக அமையப்போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கின்றபோது சூரியன் தனது பகை வீடான சனியின் ஆட்சி வீடான மகரம் ராசியில் நுழைந்து பகை வீடாக இருந்தாலும் சனி சூரியனின் மைந்தனாக இருக்கிறார். எனவேதான் பருவநிலை மாறுவதற்கு ஏற்றவாறு குளிர்காலம் முடிந்து இதமான காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கக்கூடிய இந்த தை மாதத்தில் சூரியன் தனது மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகரம் ராசியில் அமரக்கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார். இந்த சூரிய பகவானை வரவேற்கத்தான் பொங்கல் பண்டிகை என்று ஒன்று கொண்டாடப்படுகிறது. ஏனென்றால் 9 கிரகங்களுக்கு முதலும் முடிவுமான முக்கியமான கிரகமாக கருதப்படுகிறவர் சூரியன்தான். ஏனென்றால் கிரகங்களின் தோற்றம் சூரியனிடமிருந்து உருவானது. சூரியனிடமிருந்து உருவான சனிகிரகம் சூரியனுக்கு எதிராக செயல்படமாட்டார். எனவேதான் தனக்கு மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகரராசியில் அமரக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான யோகங்களும் நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையப்போகிறது என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் சூரியன் உறுதி செய்கிறார். இயற்கையாகவே பாவத்தன்மை அதிகமாக கொண்டவராக இருக்கக்கூடியவர் சூரியன். 10ல் ஒரு பாவி இருந்தால் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை மட்டுமே கண்டிப்பாக கொடுக்கும் என்று ஜோதிட சாஸ்திர மூலநூல் வலியுறுத்துகிறது. மகர ராசி காலபுருஷதத்துவத்தில் 10ஆம் இடமாகும். சூரியனின் அமைப்பு உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பில் மிகவும் அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுவது 3 6 10 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற செயல்பாட்டை சூரியன் வெளிப்படுத்துவார் என்றும் ஜோதிட சாஸ்திர மூலநூல் அறிவுறுத்துகிறது. 9 கிரகங்களிலேயே அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட கிரகமாக பார்க்கக்கூடியவர் சூரியன் மட்டும்தான். அப்படிப்பட்ட சூரியன் மிகவும் வலுவாக உங்களுடைய ஜாதக அமைப்பில் இந்த மாதிரியான இடங்களில் சஞ்சரிக்கும்போது அனைத்திலும் முதன்மையானவர்களாக இருப்பீர்கள். எந்தவிதமான முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலைசிறந்த பொறுப்புகளில் செயல்படக்கூடியவர்களாகவும் தனித்துவம் மிக்கவர்களாகவும் கருதக்கூடியவர்கள் நிச்சயமாக சூரியனின் ஆதிக்கம் அதிகமாக கொண்டவர்களாகத்தான் நிச்சயமாக இருப்பார்கள். உங்களுக்கு 3 6 10 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும்போது சூரியன் அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் மிகச்சிறப்பாக வாரி வழங்குவார். அதே சமயம் 2 4 5 7 9 ஆகிய இடங்களில் ஒரு நடுநிலையான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார். ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும்போது சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை சூரியன் தெளிவாக உறுதி செய்கிறார்.
சூரியன் மிகவலுவாக சஞ்சரிக்கும்போது மிக கடினமான சவால் நிறைந்த காரியங்களை கூட சிரமப்படாமல் நேர்த்தியாகவும் மிகச்சிறப்பாகவும் சரியான முறையில் செய்து முடிப்பதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாக கொடுக்கிறார் என்பதை சூரியன் தெளிவாக உறுதி செய்கிறார். ஒரு காரியத்தை அலைச்சல் உளைச்சல் சிரமமில்லாமல் செய்து முடிக்க வேண்டுமென்றால் அதில் நிச்சயமாக சூரியனுடைய ஆதரவு ஆதிக்கம் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. எனவேதான் அரசாங்க காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக நடைபெற வேண்டுமென்றால் சூரியன் அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அது நடைபெறும். புதிதாக தொழில் ஆரம்பிப்பது தொழிற்சாலை ஆரம்பிப்பது போன்ற மேலும் பல காரியங்கள் செய்வதற்கு அரசிடம் அனுமதி வாங்குவதாக இருந்தாலும் பல்வேறு விதமான வரிசலுகைகள் மானிய சலுகைகள் போன்றவற்றை எதிர்பார்ப்பதாக இருந்தாலும் அதிரடியான புதிய ஒப்பந்தம் மேற்கொள்வது புதிய ஆர்டர்கள் டெண்டர்கள் எடுப்பது போன்ற பணிகள் எதுவாக இருந்தாலும் சூரியனுடைய அனுக்கிரகம் நிறைந்திருந்தால் மட்டும்தான் மிக சாத்தியமான ஒன்றாக கருதப்படுகிறது. எனவேதான் சூரியனின் அமைப்பை மிக உன்னிப்பாக பார்க்க வேண்டும் என்பது மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அதிலும் குறிப்பாக சூரிய ஓரையை சரியான முறையில் பயன்படுத்தினால் மிகச்சிறந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுடைய வாழ்வில் மிகச்சிறப்பாக இனிதாக கிடைக்கும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சூரியன் உறுதிப்படுத்துகிறார். பல்வேறு விதமான யோகங்களையும் வாழ்வில் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக சூரியனை கருதப்படுகிறது. வாசியோகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அதிர்ஷ்டயோகங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையான கிரகமாக சூரியன் கருதப்படுகிறார். அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் குரு போன்ற கிரகநிலைகளின் திசை புத்தி இந்த தருணத்தில் நடைபெற்றால் கண்டிப்பாக மிகச்சிறந்த ஒரு முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கிறது. சூரிய திசை அல்லது சூரிய புத்தி அல்லது சூரியனின் நட்புகிரகமாக இருக்கக்கூடிய குரு திசை புத்தி உள்ளிட்ட பல நன்மை தரக்கூடிய தசா புத்திகள் வலிமையாக இருந்தால் நிச்சயமாக மிகச்சிறந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதேபோன்று அவருக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய புதன் புத்தியோ தசையோ நடைபெற்றாலும் நிச்சயமாக நல்லபல பலன்கள் கிடைக்கும். அதிலும் குறிப்பாக புதனின் பார்வையில் சூரியன் நட்புகிரகமாக கருதப்படுகிறார். ஆனால் அதே சமயம் சூரியனின் பார்வையில் பகை கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளின் புத்தியோ திசையோ நடைபெறும்போது சூரியனின் புத்தியோ திசையோ நடைபெற்றால் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக சூரியன் உறுதிப்படுத்துகிறார். அதே சமயம் இந்த தருணத்தில் மகரம் ராசியில் அமரக்கூடிய சூரியனின் அமைப்பு கொண்டாட வேண்டிய ஒரு சிறந்த தருணமாக உருவாகிறது. எனவே வாழ்வில் இன்பங்களும் புத்துணர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் வழிகளையும் சூரியன் உருவாக்கிக் கொடுக்கிறார். ஆகவே பல்வேறு விதமான தடைகள் மறைந்து மகிழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கிறது. இருந்தாலும் சற்று விழிப்புணர்வுடனும் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு எப்போது அமைகிறது என்று பார்த்து அறிந்து தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நல்லபல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை சூரியன் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார். இப்படி சூரியனின் அமைப்பு இருக்க கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது நிச்சயமாக விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய முதன்மை கிரகமும் உஷ்ணகிரகமும் ராசியின் அதிபதியான சனியின் தந்தையாக இருக்கக்கூடிய சூரியன் விரயத்தில் அமர்ந்திருப்பதால் சில விரய செலவுகள் அதீதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது. அதே சமயம் குடும்பத்தில் மூத்தவர்களின் உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் செலுத்த வேண்டிய ஒரு தருணமாக கருதப்படுகிறது. விரய செலவுகள் சார்ந்த விஷயத்தில் அதீத கவனம் தேவை. ஆனால் அதே சமயம் தந்தை வழி உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய தருணமாகவும் எதிர்பார்த்த நல்லபல சுப நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாகவும் அமையப்போகிறது என்பதை சூரியன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். இந்த தருணத்தில் சூரியனால் ஏற்படக்கூடிய விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வதற்கான திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக நடத்தலாம். திருமண வயதிலுள்ளவர்களுக்கு திருமண தடைகள் தோஷங்கள் விலகி திருமணம் நடந்தேறும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு. அதிலும் ஆண் வாரிசுகள் கிடைப்பதற்கான யோகம் நிறைந்து உள்ளது. காதலித்துக் கொண்டிருக்கும் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் நடந்தேறும். அது மட்டுமல்லாது புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியும் ஏழரை சனியாக இருந்தாலும் கூட நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கும்பம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை ஏழாம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறார். மதிப்பும் மரியாதையும் உத்தியோகம் ரீதியாக அதிகரிக்கும். உங்களுடைய முடிவுகள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாகவும் எதிர்கால நலனுக்காக இப்போது எடுக்கக்கூடிய முடிவு மிகச்சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தும். தொழில்துறையில் வியாபாரத்துறையில் சூரியன் விரயத்திலிருப்பதால் அலைச்சல் சற்று அதிகரிக்கும். ஆனால் அரசாங்க சலுகைகள் புதிய ஒப்பந்தங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி நிச்சயமாக சிறப்பாக கிடைக்கும். நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் ஒரு செயலை செய்ய முடியவில்லை என்றாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக கருதப்படுகிறது. கலைத்துறை ரீதியான பணிகளில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார்.
அரசியல் சார்ந்த பணிகளில் தேர்தல் வெற்றிக்காக புதிய யூகங்களை இந்த தருணத்தில் மேற்கொள்ளலாம். அவைகள் அனைத்தும் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக அமையும். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாயின் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவே பாகப்பிரிவினை அக்கம்பக்கத்து நிலத்தாரிடம் உள்ள பிரச்சனை பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை போன்ற அனைத்துமே சமூகமாக நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய இனிமையான தருணமாக அமையப்போகிறது. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் 6ஆம் இடமாகிய ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தை சூரியன் பார்ப்பதால் இந்த தருணத்தில் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அது மட்டுமல்லாது தொழில் ரீதியாக எதிர்பாராத அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கும்பம் ராசிக்காரர்கள் தினமும் காலை எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.